அப்படி இருக்கும் பொழுது இங்கே எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஆமாம், அதே மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். ஆபிரகாம் சில நேரங்களில் பின் வாங்கிட்டார், ஆனால் திரும்ப வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் கிளியராக சொல்லிட்டாரு, சிரட்டை கூட எனக்கு வேணாம், சிரட்டையை கூட நீயே வச்சுக்கோ, நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், என் குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, என் தம்பியோ அண்ணனோ யாரோ ஒருத்தர், சித்தப்பா பையனோ சொந்த தம்பியோ யாராக வேணாலும் இருக்கட்டும், அவர் பிரிஞ்சு போயிட்டார். அவர் பிரிஞ்சு போனால் ஒரு நல்ல இடத்துக்கு போனால் கூட பரவாயில்ல, அவர் அங்கே போய் எல்லாத்தையும் கெடுத்து அது ஒரு 2 சந்ததி மோசமான சந்ததிகளை உருவாக்கி இன்றைக்கி வரைக்கும் இஸ்ரவேல் நாட்டுக்கு அவங்க டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி போச்சுன்னு பார்த்தா இவர் இன்னொன்னையும் உருவாக்கி விட்டு அதுவும் இன்றைக்கி வரைக்கும் இஸ்ரவேல் சந்ததிக்கு எப்படி தான் இருக்குது, எதிராக தான் உட்காந்துட்ருக்காங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டேன், இனி என்னால் என்ன செய்ய முடியாது, இந்த தப்பை என்ன செய்ய முடியாது, செய்யும். சிரட்டையாக இருந்தாலும் நீயே வச்சுக்கோ, எனக்கு என் பொருள், நான் சம்பாதித்த பொருள் மட்டும் போதும் அப்படின்னு ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டார். இப்போ நாம் இதில் என்ன புரிஞ்சுக்கணும், ஆபிரகாமை விட நம்மலாம் உயர்ந்தவர்களா அப்படின்னா இல்லை தான். ஆனால் பைபிள் இப்போ என்ன சொல்லுதுன்னா ஆபிரகாமை விட உயர்ந்தவர்கள் தான் நாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் கொடுக்குறாங்க. நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னா என்ன பலன், எங்கே போகிறோம் அப்படிங்கிற அந்த டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும், போய் சேர்ற இடம் நமக்கு என்ன செய்யுது தெரியுது, எங்கே பரலோகம்தான் அப்படின்னு சொல்லி தெரியுது. அந்த பரலோகம் போகிறதுக்கு வழி எது அப்படின்னாலும் அதுவும் தெரியுது. இயேசு கிளியராக சொல்லிட்டாரு, நானும் அப்படின்னு கூட அவர் என்ன செய்யலை, நானும்னு சொன்னால் தப்பு தான், நான் மட்டும்தான் வழி, என் மூலமாக மட்டும்தான் எங்கே வர முடியும். அப்போ வழியும் தெரியும், எங்கே போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியும். வழி தெரியலைன்னா தான் நம்ம மேப்பை போடுவோம், அந்த கூகுள் மேப்லாம் போடுவோம், அது லெஃப்ட்டில் திரும்புன்னு சொல்லுவோம், லெஃப்ட்டில் போய் பார்த்தா அது டெட் எண்டாக இருக்கும், அதுக்கு மேலே வழியே இருக்காது. அப்படிலாம் நிறைய நேரம் மாட்டிக்குவோம். இங்கே அப்படிலாம் இல்லை, கிளியராக சொல்லுது, நான் தான் வழி, போய் சேரக்கூடிய இடம் பரலோகம்தான். அப்போ நீ யாரை கூட்டிகிட்டு போகிறது எங்களை, அவர் சொல்கிறேன், நானே கூட்டிகிட்டு போகிறேன், நானே எல்லாம் ரெடி பண்ணுறேன், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், திரும்ப நானே வரேன், நானே உங்களை மறுபடியும் என்ன செய்கிறேன், சேர்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? நம்மளை தனியாக ஒரு நிமிஷம் கூட விடலை, நீ ஒரு வேலையுமே செய்யாதுன்னு தான் சொல்கிறார். சில நேரங்களில் யார்கிட்டையாவது நீ எல்லா சமையல் வேலையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க நான் எல்லா சமையல் வேலையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சும்மா இருங்க, டைமுக்கு உங்களுக்கு சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் வேலை பண்ணிகிட்டு இருந்தோன்னா அவர் டேஸ்ட் பார்க்குறதுக்கு வருவாங்க, இதை அப்படி பண்ணி இதை இப்படி பண்ணு நமக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே நீயே எல்லா சமையல் வேலையும் பண்ணுனா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இரு அப்படின்னா சும்மா மட்டும் இருக்க முடியாது, அவங்களால ஃபுல் வேலையும் செய்ய முடியாது. இல்லை சும்மா இரு நான் சாப்பாடு தரேன்னு சொன்னாலும் அதையும் அவங்களால என்ன செய்ய முடியாது, சும்மா இருக்க சொல்லலாம். உள்ளே இது கொஞ்சம் சால்ட் அதிகமாக போடு, கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக போடு, ஸ்பைஸியாக போடு, அப்படி போடு, இந்த இதில் ஸ்டாப் பண்ணிடு, எதுக்கு கருவ விடுற அப்படின்னு நம்மளை போட்டு பாடாப்படுத்துவாங்க. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா சும்மா இருன்னு தான் சொல்கிறார். சும்மா இருந்தே பைபிளில் நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. எரிகோ கோட்டையில் சும்மா தான் சுற்றி வந்தாங்க, ஒரு சண்டையும் போடலை. செங்கடலை கடக்கும்போதும் சும்மா தான் இருந்தாங்க, ஒரு கையை நீட்டினா அங்கே செங்கடலே திறந்துருச்சு, எல்லாம் சும்மா தான் இருந்தாங்க. நிறையா காரியங்கள் நம்ம பைபிளில் வாசிக்கலாம். சும்மா இருந்தாலும் நமக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதம் கிடைக்க தான் செய்யுது. ஆனால் சும்மா இருக்கிறதுல கஷ்டமான விஷயம். ஒரு காரியத்தை செய்யின்னா கூட செஞ்சிடலாம் போல், ஆனால் சும்மா இருங்கிறது முடியாத விஷயம். ஆனால் பைபிள் நமக்கு அப்படி பார்த்தா ஆபிரகாமை விட இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆபிரகாம் நடந்து போ அப்படின்னா அவர் நடக்கவே செய்வார். இங்கே நீ நடக்கவே வேண்டாம், இருந்துகிட்டே இரு, உனக்கு கொண்டு வந்து விட்டுருவேன் அப்படின்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஆபிரகாமை விட நம்ம கொஞ்சம் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் நமக்கு டெஸ்டினேஷன் தெரியும், போய் சேரக்கூடிய இடமும் தெரியும், போகிற வழியும் நமக்கு தெரியும். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், வாஞ்சிக்கும் நாடாம் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். அந்த நேசரின் நாடாம் தான் நாம் வாஞ்சிக்கக்கூடியனா நம்முடைய ஆசையான எப்படா போய் சேருவோம் அப்படின்ற ஒரு நாடு. என்ன தான் நமக்கு ஒரு பிடிச்ச ட்ராவல் நம்ம பண்ணினாலும், எவ்வளோ தான் காரில் போகிறதோ ஃப்ளைட்டில் போகிறதோ ட்ரெயினில் போகிறதோ பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு என்ன தோணிரும், எப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் சேருவோம், எப்போ நம்ம வீட்டில் தூங்குன மாதிரி தூங்கினா நல்லாயிருக்கும். அப்படி தான் எல்லாருக்கும் என்ன தான் பிடிச்ச ட்ராவலாக இருந்தாலும் யாருமே கார்லேயே 20 மணி நேரம் இருக்க முடியும்னா முடியாது, எப்போடா போய் சேருவோன்ற. அதே போல் தான் இப்போ நம்ம அந்த ட்ராவலில் இருக்கும், அந்த பரலோகத்துக்கு போகிற ட்ராவலில் இருக்கும், எப்போ நம்ம அங்கே போய் சேருவோம். அந்த ட்ராவல் முழுவதும் யார் பார்த்துக்கிறா, ஃப்ரீ டிக்கெட் தான், ஃப்ரீ ட்ராவல் தான், போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அங்கே ஃப்ரீ வீடு தான், எல்லாமே அவர் என்ன ராஜா எங்கே தங்குவாங்களோ அதே இடம் தான், எல்லாமே கம்ப்ளீட்லி ஆண்டவர் பார்த்துக்குவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை சும்மா இருந்தால் போதும்.
ஆபிரகாமை போல் சில நேரங்களில் அவசரப்பட்டு காரியங்கள் செஞ்சுருந்தாலும் அதை நம்ம திருத்தி கொண்டு ஆபிரகாமை போல் சிரட்டை கூட வேணான்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொன்னதை போல் சும்மா இருந்து நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். அவர் மறுபடியும் வருவார். வருகிற வரைக்கும் நமக்கு கொடுக்குற வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தோன்னா அவர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவனுடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பெரிய வேதாகம வரலாறை சுருக்கி ஆதியாகமத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு வந்து கடைசியாக நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி எப்படி ஆகி போச்சுன்னு கேட்டால், சும்மா இருந்தால் நம்ம போதும், எல்லாம் அவரே ஆயத்தம் பண்ணி அவரே வந்து கூப்பிட்டு அவரே கொண்டு சீட்டில் கொண்டு உட்கார வச்சுருவார். ஆண்டவர் கடைசி காலம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போவதற்காக ஆண்டவருக்கு எல்லோரும் நன்றி சொல்லிடுவோம். கடைசி கால அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் யாத்திராகமம் 33வது அதிகாரம், யாத்திராகமம் 35வது அதிகாரம் 30வது வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், குமாரன் பெசலேயேல், ஆண்டவர் பெசலேயில பேர் சொல்லி அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாருன்னு கேட்டால் அடுத்த வசனத்தில் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யணும். வேலை செய்யறதுக்கு அடுத்த வசனமும் எல்லா வினோதமான நூதனமான தேவ ஞானத்தோடு செய்யக்கூடிய அளவுக்கு அடுத்த வசனத்தில் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி சகலவிதமான வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினால் அவனை ஆண்டவர் இந்த பெசலேலுக்கு அளித்த கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோமா? பெசலேலுக்கு அளித்த கிருபை, ஞானம், புத்தி, அறிவு இதெல்லாம் ஆண்டு கொடுத்தாரு. அது விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், விசித்திரமான வேலைகளை, நூதனமான வேலைகளை, யாரும் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்து கொடுத்தாரு. அதுக்கு தேவனுடைய ஆவி அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்துச்சு. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே பெசலேலுக்குள்ளே இருந்த அபிஷேகத்தின் வல்லமை எங்களுக்கு வேணும். ஆண்டவர் எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோமா? பெசலேலுக்கு அளித்த கிருபை வரங்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு தொடர்ந்து நாம் வீடுகளுக்கு போய் ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆசீர்வதிக்கணும். இயேசுடைய திவ்ய சுபாவத்தை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம். இயேசு தன்னை பற்றி சாட்சி சொல்லுவார். ரொம்ப சுருக்கமாக கருத்தாக பிதாவுக்கு மகிமையாக சொல்லுவார். வாசிங்க, யோவான் 8வது அதிகாரம். யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இயேசுடைய சுபாவம் என்னென்னு கேட்டால், தன்னை பற்றி சுருக்கமாக பிதாவை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்வார். அந்த ஒரு வசனத்தில் பாருங்கள், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் நான் தனியாக இருக்கவே மாட்டேன், எப்பவும் பிதா என் கூட இருக்கிறார். ஏன்னா அவருக்கு பிரியமானதை நான் என்ன செய்கிறேன். இயேசுடைய சுபாவம் என்னன்னு சொன்னால், தன்னை பற்றி பிதாவை மகிமைப்படுத்தி சுருக்கமாக சாட்சி சொல்கிற பழக்கம் யார்கிட்ட இருந்துச்சு. இந்த பழக்கம் நமக்குள்ளே வேணும். அதுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து எழும்பி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்களை நமக்கு தரட்டும். நம்மை பற்றி எங்கேயாவது பெருமையாக பேச வேண்டாம். நம்ம ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்துவோம். அவர் வந்து நம்மளை அழைச்சிட்டு போய் நமக்குரிய இடத்துல கொண்டு வைத்து நம்மளுடைய எல்லா உலக கவலைகளையும் மறந்து பரலோக கிருபை வரங்களை தந்து நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே
காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம கொடுத்த பாடல் வேலைக்காக, ஸ்தோத்திரம் துதி ஆராதனை வேலைக்காக, ஜெப வேலைக்காக, ஸ்தோத்திரம் சாட்சி வேலைக்காக, ஸ்தோத்திரம் கடைசி கால செய்தி வேலைக்காக, ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய திவ்ய சுபாவத்திற்காக, திவ்ய சுபாவத்துக்காக அபிஷேகத்திற்காக, அபிஷேகத்துக்காக நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும், ஆசீர்வாதங்களையும் இன்னும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கொடுத்து நம்மை ஆண்டு அனுப்புகிறார். கொடுக்கிறவர் அவரே வந்து நம்மை அழைத்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து உலக பிரகாரமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிப்பார், நித்திய பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தையும் தந்து நம்மை நடத்துவார். நாம் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்திடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்கள் கொடுத்த எல்லா அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டு வந்திருக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசினை கொடும். இனி பெரிய மாற்றங்களை ஊழியத்தில் காணட்டும், பெரிய அதிசயங்களை குடும்பத்தில் காணட்டும்.